84. கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவிற்கு பயிர்க்கடனும் 19,324 நபர்களுக்கு 140 கோடியே 91 லட்சம் ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும், பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில்